இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட இந்த மாதத்துல சமாதான மாதமா இருக்கிறபடியினால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனுடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் இந்த வேளையில கூட இங்க ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன ஒரு சமாதானம் வார்த்தை தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இதை யார் சொன்னதுன்னு பார்த்தா, கர்த்தராகிய ஆண்டவர் கிதியோன் என்கிற மனுஷங்கிட்ட தான் இங்க சொல்றதை பார்க்க முடிகிறது. இந்த கிதியோன் பார்க்கும் பொழுது கர்த்தரை முகமுகமா பார்த்துட்டேன்னு சொல்லி ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. கர்த்தரை பார்த்துட்டேன்னு சொல்லி, ஏன்னா அவர் சொல்றது கர்த்தரை பார்த்தாவே அவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அப்படி இருக்கும்பொழுது வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். அதை அறிந்த இந்த கிதியோனுக்கு ஒரு பயம் வந்தது. அப்போ பாருங்க, அப்பொழுது கிதியோன் சொல்றார் 22வது வசனத்துல, அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். அப்போதான் ஒரு பயம் வந்ததுனாலதான் கர்த்தராகி ஆண்டவர் சொல்றார் கிதியோனை பார்த்து, உனக்கு சமாதானம், முதல்ல சொன்னது என்ன வார்த்தை, உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லைன்னு சொல்லி. அப்படியா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம கூட ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு நம்ம தகுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமில்லை, அனுதினமும் வேதத்தை வாசித்து இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கப்படும் பொழுது நமக்கு சமாதானம் வார்த்தை மாத்திரம் இல்லை, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை அனுதினமும் நம்மோடு கூட அழகாய் பேசும். அதனால நம்ம எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு சமாதானத்தோடு நம்ம இருக்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை அனுதினமும் தியானிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த கிரியோனுக்கு வெளிப்பட்ட மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை வசனம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய இடத்துலையும் ஏதோ ஒரு மூலமா எப்படியாவது பிரத்யட்சமா நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்ம அப்படியா நம்ம சமாதானத்தோடு பயப்படாதோ நம்ம வாழ்ந்திருக்க கர்த்தருடைய நாமத்துல நம்ம ஸ்தோத்தரிப்போம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எனக்கு ஒரு சமாதானமும் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து பயத்தை விலக்கி எங்களுக்கு அற்புதமாய் சுகவாழ்வு கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வேளையில இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.